எப்படி வாட்டர் பாக்கெட்டா? வாட்டர் பையனா? ஆர்சிபியில் இருக்க விராட் கோலி சொல்லிக்கிறேன். அந்த பிளேயரை பார்த்து வாட்டர் பாட்டில் கொடுக்குறவன் சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் அப்போ கீழே இருக்கிறவங்களாம் மேலே வரவே கூடாதா? நீ எங்கேருந்து வந்திருக்க? இப்போ பேசினவங்க ரெண்டு பேரும் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி பஞ்சாப் கிங்ஸோட யங்ஸ்டர் பிளேயரை பார்த்து வாட்டர் பாய்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி கான்ட்ரவர்சியாக நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸை அறகுறையாக பார்த்துட்டு வந்து விராட் கோலிக்கு அகேன்ஸ்டாக பேசினவங்கள இவங்களும் ஒருத்தங்க. ஏற்கனவே அந்த கான்ட்ரவர்சியை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் அந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சசாங் சிங்கும் ஸ்டோயினிஸும் பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு டைம் அவுட் வரும். அந்த டைம் அவுட்டுக்கு நடுவில் ஸ்டோயினிஸுக்கும் சசாங் சிங்க்கும் தண்ணி கொடுக்க வந்திருப்பாரு வாட்டர் பாயா. அந்த டைம் அவுட் முடிஞ்சு 2 விக்கெட் போகும்போது இம்பாக்ட் பிளேயரா முஷீர் கான் உள்ள வருவாரு. அதை பார்த்து விராட் கோலி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் தண்ணி கொடுக்க வாட்டர் பாயா உள்ள வந்தான், அதுக்குள்ளேயும் பேட்டிங் பிடிக்க இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துட்டான்னு சொல்லி அவங்க டீம்மேட் பிளேயர்ஸை சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு ஒரு முந்தின ஒரு பஞ்சாப் மேட்ச்ல தான் விராட் கோலி முஷீர் கானுக்கு ஒரு பேட்டை கொடுப்பாரு. எங்க தோனியோட சிசியை எங்க விராட் கோலியை பத்தி உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். வீடியோல காட்டின முதல் 2 பேர் எந்த மாதிரி ஃபேன்ஸ்னா, இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே கிளம்பிடுவாங்க, அடுத்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது வருவாங்க.